ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 7 days ரோஸ் பிளான்ட்டு வேறு தொட்டிக்கு நான் மாற்றுறேன். சரி, வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த செடி பாருங்கள், இது வந்து 7 days ரோஸ் தான். சரி, மண்ணெல்லாம் தொட்டிங்கெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் சரி வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு, ஏன்னா இந்த எந்த மண்ணில் நட்டால் சூப்பராக வளரும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு செடி வளர்த்த மண் வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா சூப்பராக செடி வளரும். எதுக்காக மாற்றுறேன்னு சொன்னால், இது கொஞ்சம் பெரிய தொட்டியில் மாற்றிட்டு இதில் வந்து நான் சாமந்தி செடி நட போகிறேன். இந்த தொட்டிக்காக நான் இப்போ மாற்ற வேண்டியதாகிடுச்சு. எப்படி நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் வைக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ இந்த தொட்டியே கிடைக்கல எனக்கு. அதனால் நான் வந்து செடி மாற்றுறேன். மண் வந்து இதில் செம்பருத்தி செடி இருந்தது, பெரிய செம்பருத்தி செடி. அதெல்லாம் கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு வேறு கப் தொட்டியில் நான் மாற்றிட்டேன். பெரிய ரெட் கலர் பூ வந்து செம்பருத்தி. இந்த செடியிலேருந்து பிச்சு எடுக்கும்போது நிறைய வேரெல்லாம் கட்டாயிடும். நம்ம கட்டாகாமையும் எடுக்கலாம். நான் வந்து செம்பருத்தி செடி வேர் கட்டாகிற மாதிரி தான் எடுத்து விட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு சின்ன தொட்டியில் அந்த செடி மாற்றிட்டு கட்டிங்ஸ் எடுத்துட்டு செம்பருத்தி இந்த மண்ணில் நடலான்னு சொல்லிட்டு. மண் பாருங்கள், கொஞ்ச நாள் வளர்ந்த உடனே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கோகோபீட் போல். கோகோபீட்டும் சேர்ந்து தான் இருக்குது, இருந்தாலும் இன்னும் ரொம்ப ரவை போல் மண் மாறிடுச்சு. மண் கோகோபீட்டு ரெண்டுமே சேர்ந்த மண் இது. இப்போ கூடவே வேரெல்லாம் சேர்ந்துருச்சு. சூப்பராக செடி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதில் வந்து நான் ரோஜா செடி மாற்ற போகிறேன். கல் வந்து கொஞ்சம் அடியில் வந்து தண்ணி போகிற மாதிரி ஊற்றினா நீங்கள் செட் பண்ணிக்கணும். இப்போ செடிக்கு எப்படி ஹோல்ஸ் இருக்கும், நம்ம வந்து கல் வைக்கணும் தண்ணி போகிறதுக்கு சொல்கிறேன். இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, கல் வைக்கணும் தண்ணி போகிறதுக்கு. கல் வச்சு அடைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தண்ணி போயிடும். நம்ம ஊற்றினோடனே கோகோபீட்டு கொஞ்சம் அடியில் போட்டால் கூட தண்ணி இறங்கிடும். நான் கல் தான் வைக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் ட்ரை லீஃப் இருந்தால் போடலாம். தொட்டி எல்லாம் மீடியமான சைஸு, அதனால் நான் வந்து போடல. இல்லை கோகோபீட்டெல்லாம் சேர்ந்து ரவை போல் இருக்குது, தண்ணி சீக்கிரமாகவே இறங்கி வந்துடும். அதுக்காக இது போல் கொஞ்சமாக மண் போட்டுட்டு செடி மாற்றலாம். இதில் வந்து சாமந்தி எல்லாம் இருந்தது. குட்டி குட்டி சாமந்தி தான் பாருங்கள், லீஃபு அதாவது பிரான்ச்சஸ்ஸு வேர் பிடிச்சிச்சு. இப்போ இது போல் வந்து கை வச்சுட்டு கவுத்துட்டு நம்ம தட்டி விட்டோம்னா தனியாக வந்துடும். ஒரு கை வச்சு நம்ம தட்டினோம்னா பாட்டு இது போல் நம்ம கவுத்து தனியாக எடுத்துகிட்டு உள்ளே இறக்கினா எவ்வளோ ஹைட்டு பார்த்துட்டு நம்ம வைக்கணும். அப்படி கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே கூட போயிடுது, கொஞ்சம் போடலாம். ஏற்கனவே நான் வந்து ஆரஞ்சு கலர் ரோஜா வந்து இதே சைஸ் பாட்டில் தான் வச்சுருக்கிறேன். அதுக்காக தான் சரி இந்த தொட்டியில் இந்த செடி வச்சுட்டு அதில் நான் ஒரு சாமந்தி இருக்குது, பிஸ்கட் கலர் சாமந்தி, அது நடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ தொட்டி மாற்றுறேன். ஏன்னா ஒரே சைஸில் இருக்கட்டும் அப்படின்ட்டு. இப்படி டேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ரொம்ப எப்போ பார்த்தாலும் ரோஜா செடிக்கு கூட அதிகமாக தண்ணி விடக்கூடாது, கம்மியாக தான் விடணும். இன்றைக்கி தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா ஃபுல்லாக தரவாக தண்ணி ஊற்றிட்டா நாளைக்கு ஊற்ற தேவையில்லை. அப்படி ஏன்னா எப்படி பனி இருக்குது இப்போ, அதுக்கு சொல்கிறேன் நான். அவ்வளோதான். இது போல் 7 days ரோஸ் பிளான்ட்டு ரீபாட் பண்ணும்போது சாயில் நல்லா கரெக்டாக கலந்து வச்சுக்கிட்டு தொட்டிக்கு அடியில் வந்து தண்ணி போகிற மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம செடி நடணும். அதாவது பாதி கொட்டிட்டு மண் இந்த செடி வச்சு பார்த்துட்டு ஹைட் பார்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு பார்த்துட்டு நம்ம மண் கொட்டிட்டு நடணும். இது போல் சாயில் போட்டு நட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து மேல் சாயிலில் வந்து மண்புழு போட்டு விடணும். ஒரு பிடி அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுடணும். அப்படி நான் அப்புறமா போட்டுருவேன். இப்போ வந்து இது போல் நட்டுட்டு மேல் பாகத்தில் 2 பிடியோ 1 பிடியோ நீங்கள் வந்து வெர்மி கம்போஸ்ட்டு கொஞ்சமாக வந்து 2 பிடியோ 1 பிடி அளவுக்கு நீங்கள் மேல் சைடில் கலந்து வச்சிடணும். மண்புழு எருவு கலந்து வச்சுட்டு தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம இதில் வேப்ப இலை எதுவுமே சேர்க்கலை. வேப்ப இலை தண்ணி வந்து அப்புறமா நான் ஊற்றுவேன். அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. இந்த 7 days ரோஸ் பிளான்ட் வந்து கலர் வந்து அதிகமாக ரோஸ் கலர் விழுந்துச்சு. சைட்லலாம் பாருங்கள்
சேஞ்சிங் ரோஸ் போல். ஆனால் 7 days ரோஸ் தான் இது. ரொம்ப நாள் வந்து நம்ம பூ கட் பண்ணாமல் வச்சுருந்தாலும் எரு கொஞ்சம் கலருக்கு உண்டான எரு அதிகமாக ஊற்றினாலும் அது போல் சேஞ்ச் ஆகிடும் கலரு. ரோஸ் ஃப்ளவரில் சொல்கிறேன், கொஞ்சமாக எரு கொடுக்கணும்னு சொல்கிறது. நைட்ரோஜன் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு கலர் அதிகமாக வந்துடும். இதில் சொல்கிறேன், மாறிடும் கலரு, நம்ம வாங்கின கலரே இல்லாமல். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.